ஹலோ வணக்கம், வெல்கம் டு நெய்தல் சேனல். இன்னைக்கு கிளாஸில் ஒரு சிம்பிளான கிரானி ஸ்கொயர் பேட்டர்ன் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அந்த கிரானி ஸ்கொயர் யூஸ் பண்ணி நான் ரொம்ப ரீசெண்டாக ஒரு குட்டி பேபிக்கு ஒரு சின்னதாக பிளாங்கெட் பண்ணியிருந்தேன். அது இப்போதைக்கு எனக்கு கரண்ட்டாக கையில் இல்லை உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுக்கு. பட் பரவாயில்லைங்க, அது ரொம்ப ரொம்ப ஈஸியான பேட்டர்ன், சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். ஒரே மாதிரி தாங்க, ஒரே மாதிரி தையலில் நமக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அதே போல் நம்ம அந்த அளவுக்கு பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஸோ இதை வச்சு பிளாங்கெட் தான் பண்ணலாமான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க. இது ஒரு கிரானி ஸ்கொயராக யூஸ் பண்ணிவிட்டு, அதாவது நமக்கு தேவையான சைஸ்க்கு சின்ன சைஸாக நம்ம பண்ணிவிட்டு அதை நம்ம கிராஃப்ட்ஸ் ஒர்க்குக்கு ஏற்றாப்புல நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ அதை பற்றின ஐடியாவை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். அதாவது கிரானி ஸ்கொயர்னால் என்ன, அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி பண்ணுற நம்ம கிரானி ஸ்கொயரை இந்த குட்டி பாப்பாவுக்கு பிளாங்கெட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க பேசிக் தையல்கள்லாம் எப்படி போடணுங்கிற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேபி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேபியை தொட்டியில் உட்கார வச்சிடலாம். ஓகே, சமத்தாக உட்காந்துப்போம். கிரானி ஸ்கொயர் பேட்டர்ன் பண்ணுறதுக்கு நான் அக்ரிலிக் யான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மேஜிக் ரிங் பண்ணிக்கலாம். மேஜிக் ரிங்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த சின்ன நூல் இருக்குது இல்லையா, இதை இப்படி பிடிச்சிட்டு இந்த நம்ம 2 விரலில் இந்த நூலை சுற்றிட்டு இந்த பெரிய நூலை இப்படி பின்னாடி விட்டுருங்க. அதாவது என்னென்னா, இந்த சின்ன நூலும் இந்த பெரிய நூல் பேக் சைடு இருக்கணும், இந்த சுற்றின பகுதி மட்டும் கொஞ்சம் முன்னாடி இருக்கணும், அவ்வளோதான். இப்போது இந்த சர்க்கிள் இருக்குது இல்லையா, இதுக்குள்ளே இந்த ஹூக்கை நான் உள்ளே விட்டு பெரிய நூலை வெளியே எடுக்கிறேன். அவ்வளோதாங்க மேஜிக் ரிங். இப்போது நம்ம 3 செயின் போட போகிறோம். 1 2 3 செயின்ஸ் போட்டாச்சு. இப்போது நான் 2 டபுள் க்ரோஷே பண்ண போகிறேன். டபுள் க்ரோஷேக்கு ஒரு தடவை இப்படி சுற்றிட்டு இந்த நடுவில் விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹூக்கில் மொத்தம் 3 லூப் இருக்கும். இதை 2 வெளியே எடுக்கிறோம். 1, இப்போ ஒரு டபுள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்த டபுள் க்ரோஷேக்கு ஒரு தடவை சுற்றிட்டு உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறேன். 3 லூப் இருக்கும், 2 வெளியே எடுக்கிறேன். ஸோ இப்போ 2 டபுள் க்ரோஷே போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுது, 3 டபுள் க்ரோஷே போட்ட மாதிரி தானே இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம 3 செயின் போட்டதே ஒரு டபுள் க்ரோஷே மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருக்குது. ஸோ இப்போ எப்படின்னா, நமக்கு ஆக்சுவலி 3 டபுள் க்ரோஷே தான் வேணும். இது ஃபஸ்ட்டு போட்டதே ஒரு டபுள் க்ரோஷே மாதிரி இருக்கிறனால தான் நான் 2ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ 3 டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சாச்சு. இந்த 3 டபுள் க்ரோஷேயை நம்ம ஒரு செட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ ஒரு செட் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு செட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் 3 செயின் போட போகிறேன். 1 2 3 செயின் போட்டேன். இப்போ அடுத்த செட் பண்ண போகிறேன், அதாவது 3 டபுள் க்ரோஷே. 1 2 3. ஸோ அடுத்த செட்டு நான் போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்பியும் 3 செயின்ஸ் போட போகிறேன். 1 2 3 செயின்ஸ் போட்டாச்சு. திரும்பியும் ஒரு செட் பண்ண போகிறேன். ஸோ மொத்தமாக இந்த சர்க்கிளில் எப்படி இருக்கணும்னா 4 செட்டு இருக்கணும் மொத்தமாக. இப்போ நான் 2 செட்டு போட்டுட்டேன். ஒரு செட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் 3 செயின் போடணும், அவ்வளோதான். இப்போ நான் 3 செயின் போட்டுட்டேன். இப்போ அடுத்த செட்டு போட போகிறேன். ஸோ மொத்தமாக 4 செட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போது நான் 4 செட்டு போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கடைசி செட்டு போட்டுட்டு 3 செயினும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த சின்ன நூலை அப்படியே டைட் பண்ண போகிறோம். அதுபோல் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 4 செட்டு போடும்போது இந்த சின்ன நூல் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி பொசிஷனில் தான் இருக்கணும், இது மாறிடாமல். ஓகே, இப்போ இந்த சின்ன நூலை இப்படியே டைட் பண்ணலாம். இதை ரைட் சைடில் இந்த இதை நல்லா பிடிச்சிக்கோங்க. ஓகே, டைட் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இது 2ஐயும் ஜாயின் பண்ணால் தான் நமக்கு இன்னும் பார்த்தா ஒரு நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு வரும். அதுக்கு இப்போ ஜாயின் பண்ணுறது எங்கே ஜாயின் பண்ணணும்னா,
ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3 செயின் போட்டோம், ஞாபகம் இருக்குதுல? அதில் அதை கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 அந்த செயின் தான் இது. அதுங்க 4வது செயினில் நம்ம சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம், அதாவது ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த 4வது செயின் எங்கே வரும்னா, இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, இந்த டபுள் குரோஷேக்கு கரெக்டாக மேலே வரும். 4வது செயின் அதில் நான் இந்த மாதிரி ஹூக்கை உள்ளே விட்டு இந்த நூலை இப்போ வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துட்டு இதை அப்படியே இது வழியாகவும் வெளியே எடுக்கிறேன். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது நம்ம இந்த சென்டரில் இருக்கிற பார்ட் வந்து முடிச்சிட்டோம். இது எப்படின்னா ஒரு குட்டி ஸ்கொயர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் எப்படின்னா ஒரு ஸ்கொயர், அது மேலே ஒரு ஸ்கொயர், அது மேலே ஒரு ஸ்கொயர், அது மேலே ஒரு ஸ்கொயர், அந்த மாதிரி போகும். இப்போ ஒரு குட்டி ஸ்கொயர் முடிச்சிருக்கிறோம். இது வந்து இதுக்கு அடுத்து கலர் சேஞ்ச் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு மாதிரி, கலர் சேஞ்ச் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணணும். ஃபஸ்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணாமல் ஒரே கலரில் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு டிப்ஸ் சொல்கிறேன். ஓகே, இப்போ எப்படின்னா நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அதோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து இருக்குதா, இந்த இடத்துல நான் இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கு. இதுக்கு அடுத்து இருக்கிற இந்த செயினில் உள்ளே விட்டு நான் ஸ்லிப் ஸ்டிச் அதே போல் பண்ணுறேன். இந்த நூலை வெளியே எடுத்து திரும்பி இப்படி வெளியே எடுக்கிறேன். பார்த்தீங்களா, ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அதே போல் திரும்பி இன்னொரு ஸ்லிப் ஸ்டிச்சும் பண்ண போகிறேன். கரெக்டாக இப்போ அடுத்தது வந்து இதில் தான் விடுறேன். ஓகே, இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. ஓகே, கரெக்டாக இந்த கார்னரில் இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்த உடனேயே 3 செயின் போடணும். 1 2 3. ஸோ இந்த கார்னரில் 3 செயினுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போது நான் கலர் சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம். இந்த இடத்துல ஜாயின் பண்ணி இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்ட உடனே ஒரே ஒரு செயின் போடுங்க. இந்த ஒரு செயின் எதுக்குன்னா நம்ம வந்து இதை முடிச்சு மாதிரி போடுறதுக்கு. இப்போ அந்த நூலை கட் பண்ணிடலாம். இதை அப்படியே வெளியே எடுத்து இதை டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இந்த குட்டி ஸ்கொயர் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கலர் நம்ம ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கலரை நம்ம கரெக்டாக இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த 4 கார்னர் இருக்குதா, 4 கார்னரில் எந்த இடத்துல வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கார்னர் தான் இல்லை, எந்த கார்னரில் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் இந்த கார்னரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே வந்து இப்படி முடிச்சு போடணும். முடிச்சு போட்டாச்சு. முடிச்சு போட்டு இந்த ஹூக் அப்படி உள்ளே விட்டு 3 செயின் போடணும். 1 2 3. இப்போ கலர் சேஞ்ச் பண்ணாமல் பண்ணியிருக்கவங்களும் இதே போல் முடிச்சு போட்டிருப்பீங்க. 3 செயின் போட்டிருப்பீங்க. இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், ஜென்ரலாக ரெண்டுமே காமனாக சொல்கிறேன் இப்போது. ஓகே, இந்த 3 செயினுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா 2 டபுள் குரோஷே போடணும். 1 2 டபுள் குரோஷே போட்டாச்சு. ஆக்சுவலி 3 டபுள் குரோஷே போடணும். நம்ம ஃபஸ்ட்டே வந்து 3 செயின் போட்டோம். அது பார்க்குறதுக்கு ஒரு டபுள் குரோஷே மாதிரி இருக்கும். அதனால் இப்போது 3 டபுள் குரோஷேயாக இருக்குது, அதாவது ஒரு செட்டாக இருக்குது. இந்த ஒரு செட்டு முடிச்சதுக்கப்புறம் 3 செயின் போடுறோம். 1 2 3 செயின் போடுறோம். இந்த 3 செயினுக்கு அப்புறம் அடுத்த செட்டு போடுறோம். அடுத்த செட்டு எங்கன்னா இங்கே இப்போ நம்ம போட்டோம் இல்லையா, இதே இடத்துலையே போடுறோம். அடுத்த செட்டுனா 3 டபுள் குரோஷே போடுறேன் இப்போ நான். ஓகே, அடுத்த செட்டு போட்டாச்சு. இப்போது நான் அடுத்த கார்னருக்கு தான் போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு கார்னர்லேருந்து நெக்ஸ்ட் கார்னரோ இல்லை ஒரு கார்னர் முடிஞ்சிருச்சு, அடுத்ததுக்கு தான் போகிறேன். அப்படி அடுத்ததுக்கு போகும்போது நான் ஒரு செயின் மட்டும் போட போகிறேன். இப்படி ஒரு செயின் போட்டு அடுத்ததுக்கு போய் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த கார்னர் நான் வந்துட்டேன். இந்த கார்னர்லேயும் அதே போல் ஒரு செட்டு இப்போ பண்ண போகிறேன். ஒரு செட்டுனா 3 டபுள் குரோஷே. ஒரு செட்டு பண்ணியாச்சு. இப்போது 3 செயின் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த 3 செயின் போட்டு இன்னொரு செட்டும் இந்த இடத்துலையே இந்த கார்னர்லேயே பண்ண போகிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி 1 2 3. ஸோ 3 செயின் போட்டுட்டு இதே இடத்துலையே இன்னொரு செட்டு பண்ணுறேன். 1 2 3.
ஸோ அடுத்த செட்டும் போட்டு முடிச்சாச்சு. இப்போது இந்த கார்னரில் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? முடிஞ்சனால நான் ஒரே ஒரு செயின் போட்டு அடுத்த கார்னருக்கு போகிறேன். அடுத்த கார்னருக்கும் சேம் ப்ரொசீஜர். ஒரு செட்டு போட்டுட்டு 3 செயின் போட்டுட்டு திரும்பி ஒரு செட் அதே போல் போடுறோம். ஸோ ஒரு கார்னரையே முடிச்சுட்டு நம்ம இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு செயின் போடுறோம். ஸோ இப்போ நான் போட்ட சேம் ப்ரொசீஜர் படி தான் இந்த ரெண்டையும் நான் போட போகிறேன். போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த 4 கார்னருமே முடிச்சுட்டேன். ஸோ இந்த கார்னர் முடிச்சுட்டு நான் ஒரு செயினுமே போட்டுட்டேன். இப்போது இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறதுக்கு 1 2 3 4வது செயின் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மிடில் இருக்கிற டபுள் குரோஷேக்கு மேலே வரும். அது மேலே இந்த ஹூக்கை உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுத்து இதை அப்படியே இது வழியாக வெளியே எடுக்கிறோம். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு, அதாவது ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் இதுக்கு அடுத்து வேறு கலர் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் ஒரு செயின் போட்டுட்டு இந்த நூலை கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ சப்போஸ் நீங்கள் அதே கலர் கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் சேம் ப்ரொசீஜர் தான். திரும்பியும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்களோ அதே போல் ப்ரொசீஜர். அதாவது இந்த கார்னரில் ஒரு 3 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் கலர் சேஞ்ச் பண்ணுறனால நான் இந்த ஸ்லிப் ஸ்டிச்லாம் போடாமல், அதாவது ஒரே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுட்டு நான் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போது நான் எப்படி பண்ணணும்னு அடுத்த கலருக்கு நான் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த கலருக்கு சேம் ப்ரொசீஜர். நான் இந்த கார்னரோ இல்லை இந்த கார்னரோ எந்த கார்னர்னாலும் சரி, 4ல் எந்த கார்னர்னாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். முடிச்சு போட்டாச்சு. இப்போ நான் 3 செயின் போட போகிறேன். இப்போ கலர் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறவங்களும் அதே போல் 3 செயின் உங்களை போட சொன்னேன். 1 2 3 செயினுக்கு அப்புறம் இங்கே சேம் ஒரு செட்டு பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இது போட்டிருக்கோம் இல்லையா, இதை ஒரு டபுள் குரோஷேயை கன்சிடர் பண்ணிவிட்டு 2வது டபுள் குரோஷே பண்ணுறேன். 3வது டபுள் குரோஷே பண்ணுறேன். ஒரு செட்டு போட்டு முடிச்சிட்டேன். ஓகே, இந்த கார்னரில் இப்போ பண்ணுறனால கார்னரில் 2 செட்டு வரணும். ஒரு செட்டு போட்டுட்டேன். இன்னொரு செட்டு போடுறதுக்கு முன்னாடி 3 செயின் போடுறேன். 1 2 3 செயின் போட்டுட்டு ஒரு செட்டு இன்னொரு தடவை போட போகிறேன். 1 2 3. ஸோ கார்னரில் 2 செட்டு போட்டிருக்கேன். 2 செட்டுக்கு மிடில் 3 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு செட்டு போட்டேன். ஓகே, இப்போ இப்படி 2 செட்டு போட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மிடில் இப்போ ஒரு ஸ்பேஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி போட்டோம், இந்த கார்னர் முடிச்சு அடுத்த கார்னர் அப்படி போச்சு. ஸோ இனிமேலேருந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் நமக்கு தேவைங்கிற சைஸ் பண்ணுற அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஒரே ஒரு இந்த மாதிரி மிடில் ஒரு மட்டும் இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த கார்னர் முடிச்சதுக்கப்புறம் ஒரு செயின் போடணும். ஒரு செயின் போட்டுட்டு இங்கே ஒரு செட்டு போட போகிறேன். மிடில் 3 டபுள் குரோஷே, 1 2. இந்த மிடில் ஒரு செட்டு நான் போட்டு முடிச்சிட்டேன். இந்த ஒரு செட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கார்னர் வந்துருச்சு. ஸோ கார்னரில் அடுத்து நம்ம ஒரு செட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செயின் போட்டுப்போம். ஒரு செயின் போட்டாச்சு. ஒரு செயின் போட்டு அடுத்து ஒரு செட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 ஒரு செட்டு போட்டாச்சு. ஸோ கார்னர்னால 2 செட்டு போடணும். ஒரு செட்டு போட்டுட்டேன். இன்னொரு செட் போடுறதுக்கு முன்னாடி 3 செயின் போடுறோம். 3 செயின் போட்டாச்சு. ஸோ அடுத்த செட்டு நான் இந்த கார்னர்லேயே நான் போட போகிறேன். ஓகே,
இப்போ பார்த்தீங்கன்னா கார்னரில் மட்டும் நமக்கு 2 செட்டு வரும், மிடில் ஒரு செட்டு போடுவோம். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த 2 செட்டு போடும்போது மட்டும் நம்ம இங்கே 3 செயின் போடுவோம். மற்ற எல்லாத்துக்கும் நம்ம ஒரே ஒரு செயின் போட்டு தான் அடுத்து ஒரு செட்டு போடுவோம். ஸோ இதே போல் தான் ப்ரொசீஜர். இதே போல் நமக்கு எந்த அளவுக்கு எத்தனை ரவுண்டு வேணுமோ அத்தனை ரவுண்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் 3வது பண்ணுறேன் இல்லையா, ஸோ இதே ப்ரொசீஜரில் நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். அதாவது கார்னர் மட்டுமே நமக்கு வந்து 2 செட்டு வரும், மிடில் 3 செயின் போடுவோம். மற்ற மிடில் வர்றதுக்கெல்லாம் ஒரு செட்டு போட்டு ஒரு செயின். இதே போல் கண்டினியூவாக நீங்கள் போட்டால் போதும். நமக்கு எந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு போர்வை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை இதே போல் சின்ன சின்ன ஸ்கொயர்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஹேண்ட்பேக் பண்ணுற அளவுக்கு ஓரளவு லென்த்துக்கு நீங்கள் பண்ணுறதாலும் சரி, இதே அளவுக்கு நீங்கள் பண்ணலாம். பார்த்தீங்களா, இவ்வளோதாங்க பேட்டர்ன். இந்த பேட்டர்னை தான் நம்ம தொடர்ந்து நம்ம பண்ண போகிறோம். எவ்வளோ ஈஸி இந்த பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த போர்வை வந்து ஒரே நாளில் செஞ்சு முடித்தேன். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ தொடர்ந்து நான் பண்ணனால ஒரு நாளில் பண்ணேன். ஸோ கொஞ்சம் டைம் விட்டு பண்ணால் ஒரு 2-3 டேஸில் நம்ம ஒரு சின்ன போர்வை குழந்தைக்கு செஞ்சே முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியானது. ஓகே, இப்போ இந்த ரவுண்டும் இதுக்கடுத்து நான் ஒரு ரவுண்டு போட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போது இந்த ஸ்கொயர் வந்து நான் கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சிட்டேன். இது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நான் வந்து சின்ன சைஸாக போட்டிருக்கேன். பேட்டர்ன் எல்லாம் ஒன்று தான். ஸோ நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல நம்ம சின்னதோ பெருசோ செஞ்சுக்கலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கிரானி ஸ்கொயரோ இல்லாட்டி ஒரு கிரானி ஸ்கொயரில் பெருசாக ஒரு குட்டி பிளாங்கெட்டோ செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.